வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மேல என்ன பார்க்க போறோம்னா, தேர் எழுத்து தெருல விட்டா அண்ணாமலை. அண்ணாமலை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நேற்று ஒரு வேலை பண்ண. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க ட்விட்டர் பத்திட்டு எரியுது. ட்விட்டர் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, அப்படி இப்படின்னு எல்லா சமூக ஊடகங்கள்லையும் அண்ணாமலை பேசுனது தான் பத்திட்டு எரியுது. அது என்னன்றது தான் விரிவாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இவ்வளவு காலம் நாம் சொல்லிட்டு இருந்தது பூரா என்னது? கோ பேக் மோடி. இப்போ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அண்ணாமலை என்ன சொன்னார்? என்ன எப்போ பார்த்தாலும் கோ பேக் மோடி, உங்களுக்கெல்லாம் தைரியம் இருந்தால் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க பார்ப்போம், வெளியே போடா மோடி அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு மேடையில் பேச மொத்த நெட்டிசன்களும் திரண்டு வச்சு செய்யுன்னு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முன்னோடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையாள சேட்டன் தான். 2017 போடா மோனே மோடி அப்படின்னு போட்டு விட்டு அதை ஒரு ட்ரெண்டிங் ஆக்குனாங்க. அந்த ட்ரெண்டிங்கை தொடர்ந்து வருஷா வருஷம் நம்ம தமிழர்கள் விடாமல் செஞ்சிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு வேணும் மோடி, பீச் பக்கம் வாடி மோடி அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அப்போல்லாம் சோஷியல் மீடியா ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க போட்டு செஞ்சாங்க. இப்போ அடுத்தால பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட்டே எடுத்து வந்திருக்கேன் பாருங்க, என்னைக்கெல்லாம் பண்ணாங்கன்னு. 2018 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 என்ன இருக்கு, மிகப்பெரிய லெவலில் கோபேக் மோடி அந்த ஹேஷ்டேக் ஃபேமஸ் ஆச்சு அந்த ட்விட்டரில். அதே போல் 2019 ஜனவரி 27, 2019 கிட்டத்தட்ட 2,26,731 ட்வீட்ஸ். எது? கோபேக் மோடி. அதே 2019 செப்டம்பரில் மறுபடியும் அவர் வரும்போது செப்டம்பர் 30 76,300 ட்வீட்டு. அப்புறம் அதே 2019 எத்தனை வாட்டி பண்ணியிருக்காங்க பாருங்க. அக்டோபர் 11 2,07,000 ட்வீட்டு. ஆக இப்படி விடாமல் மோடியை போட்டு வெளுக்கிறது அப்படிங்கிறதுல தமிழகம் எப்போதும் முன்னணியில் இருந்தது. அதுலேயும் 2019 அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே வச்சு தான் அந்த மீட்டிங்கு. அங்கங்கே தடுப்புகள்லாம் போட்டு எப்படியும் அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு பிரதமரின் வாகனத்தை எங்கெல்லாமோ வளைச்சி கிளச்சி சந்து பந்தெல்லாம் கூப்பிட்டு போய் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஒரு சைடில் செவுத்தை உடச்சி உள்ளே வந்தாங்க அந்த வழியாக. அப்போவும் அங்கே ஒரு குரூப் கருப்பு கொடி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக ஹெலிகாப்டர்லேயே இறங்குறேன்னாரு. ஹெலிகாப்டரில் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தா கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை மோடியின் மதவாத சிந்தனைகளும் இந்துத்துவ சிந்தனைகளுக்கும் எங்கேயுமே இடமே இல்லை. இப்போ அண்ணாமலை தன்னை எப்படி முன்னிலைப்படுத்துவது அப்படின்னு பல மாதிரி யோசிச்சு பார்த்து ஒன்றும் முடியலன்ட்டு சாட்டையாலாம் அடிச்சு பார்த்தாரு. அப்பவும் மக்கள் யாரும் திரும்பியே பார்க்கல. சரி, நம்மளை திரும்பி பார்க்க வைப்பதற்கு என்ன செய்வதுன்னு சீமான் யோசிச்சுட்டு என்ன பண்ணாரு, பெரியாரை கையில் எடுத்தார். பெரியாரை பற்றி அவதூறாக பேசி செருப்படிவாங்க. அதாவது லைம் லைட்டுக்கு வர்றதுன்னா இவங்க ஏதோ பெரிய கருத்துக்கள்லாம் சொல்லி லைம் லைட்டுக்கு வரல, செருப்படி வாங்கிறதுக்காக இதை வந்தாங்க. இப்போ சீமானுக்கும் அண்ணாமலைக்குமான போட்டி தொடங்கி விட்டது. சீமான் நிறைய அடி வாங்குறாரா இல்லை அண்ணாமலை நிறைய அடி வாங்குறாரான்னு. இப்போ இன்னைக்கு அண்ணாமலை ஜெயிச்சிட்டார். ஒரு படத்தில் ஒரு சோனமுத்தா அப்படின்னு, அந்த படத்தில் என்ன அடித்தா சரி எங்கள் அண்ணன் அடிப்பியா நீ, எங்கள் தலைவர் அடிக்க முடியுமா, முடிஞ்சா அடிச்சுப்பார் அப்படின்ற மாதிரி வாயை விட்டு வாங்கி கட்டி மோடிக்கு சிறப்பாக சம்பவத்தை செஞ்சு வச்சிருக்காரு அண்ணாமலை. மொத்த தமிழ்நாடும் கெட் அவுட் மோடி
அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு பரபரன்னு பறக்குது. உலக அளவில் நம்பர் 2ல இருக்குது, இந்தியா அளவில் நம்பர் 1ல இருக்குன்ற மாதிரி நண்பர்கள்லாம் சொன்னாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நாம் எஜுகேஷன் சிஸ்டம் வேண்டாம் அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். எஜுகேஷன் சிஸ்டம், புதிய எஜுகேஷன் சிஸ்டம், மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ புறவாசல் வழியாக ஹிந்தியை கொண்டாட போகிற. எல்லாம் திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஹிந்தின்னு அங்கே எங்கோ போட்டிருக்குது, ஹிந்தின்னு இங்கே போடவே இல்லையேன்னு. ஹிந்தின்னு போடவே இல்லைன்னா நான் கேட்குறேன், ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஒருத்தன் 10 பேர் ஜெர்மனி வேணுன்றான், 10 பேர் ஃப்ரெஞ்சு வேணுன்றான், 10 பேர் ஜாப்பனீஸ் வேணுன்றான்னா நீங்கள் உடனே அதுக்கு உண்டான வாதியாரெலாம் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நியமிக்க போறியா? இல்லை அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயமா? அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்குது. ஒவ்வொரு பள்ளியிலையும் வேறு வேறு 10 லாங்குவேஜஸாக ஒரு 5 லாங்குவேஜ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை ஆசிரியர்கள் வேணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு? ஒரு 2.5 லட்சம் வாத்தியார் வேணும் புதுசாக இந்த மொழிகளை சொல்லிக் கொடுப்பதற்கு. ஆங்கிலம், தமிழ் ஏற்கனவே இருக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க. பேசும்போது ரொம்ப இலக்கமாக பேசுது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் 3 மொழி படித்தா உங்களுக்கு ஏன் வலிக்குது? இதில் வேற இன்னொன்று, கர்நாடகாவில் 4 மொழி படிக்கிறாங்க, ஆந்திராவில் 4 மொழி படிக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஏமாற்றி வச்சுருக்கீங்கடா, லூசுங்களா? நாம் ஏமாறாமல் இருக்கிறோன்றது தான் விஷயமே. அது புரிய மாட்டேங்குது. புரியாமல் சிலர் வந்து அதையும் உருட்டுறாங்க. அதான் அந்த மதுவந்தின்னு ஒன்று இருக்க, பெண்களை அப்படிலாம் அது இதுன்னு பேசக்கூடாதுன்னு தான் நானே சொல்லுவேன். ஆனால் மதுவந்திக்கு அந்த மரியாதையே ஜாஸ்தி தான். நீங்கள் போய் கடையில் பானிபூரி கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க? தோ பிளேட் தே தோ அப்படின்னு கேட்டால் தான் பானிபூரி கிடைக்கும். அந்த நிறைய அளவு தெளிவாக சொல்லுவேன். எப்படி கேட்பீங்கன்னா, நான் அப்படிலாம் கேட்க மாட்டேங்க, பானிபூரி கொடுன்னு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் கிண்டல் பண்ணி வச்சுருந்தாரு. நானும் இதை பார்த்துட்டு நானும் போய் ஒரு பானிபூரிக்கார்ட்ட போய் ஏக் பிளேட் தே தோ அப்படின்னு. ஆனால் தமிழ்லேயே கேளுண்ணே, நான் மதுரைக்காரன் தானே, மதுரைக்காரன் பானிபூரி விற்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் பக்கத்து தெருவில் நூடுல்ஸ் கடை போட்டிருக்காரு. அப்படின்னா எங்கள் அண்ணன் சைனாக்காரன் ஆகிடுவானா அப்படின்னு. உண்மை தானேங்க. ஆலு பரோட்டா வேணும்னா பெங்காலி கற்றுக்கிட்டு வருவீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆலு பரோட்டா வேணும்னா பெங்காலி கற்றுக்கிட்டு வா, கப்பக்கிழங்கு சாப்பிடணும்னா மலையாளம் கற்றுக்கிட்டு வா, பருப்பு பொடி சாப்பிடணும்னா தெலுங்கு கற்றுக்கிட்டு வான்னு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் போய் கற்றுக்கிட்டு வருவீங்களா? முட்டாள்தனமாக பேசுவதும் உளறுவதும் தான் இந்த சங்கிகளின் வேலை. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் இப்போது மோடியை தெருவில் இழுத்து விட்டாங்க. அவர் பாட்டுக்கு ஏற்கனவே வாங்கின மிதி தாங்காமல் யோசிச்சுட்டு இருக்கிறார். நம்ம தான் பார்த்தோமே, நேற்று கூட பேசும்போது சொன்னோம். அவர் அமெரிக்கா போனது இந்தியா அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்துவதற்கெல்லாம் போகலை. அவர் போனது அதானியை விட்டுருங்க, உங்கள் ஊர் கோர்ட்டில் அதானிக்கு சிறை தண்டனைன்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, ஏதாவது பேசி மேல் கோர்ட்டில் எங்கேயாவது சொல்லி அதை ரத்து பண்ணி எங்கள் அதானியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் அவர் போனது. அதனால தான் நம்ம ட்ரம்ப் வந்து மோடியை சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டாப்புல. இது அந்த அவமானமே பத்தாம இருந்துகிட்டு இருக்கும்போது இங்கே ஆனந்த விகடன் வேற மோடிக்கு கை காலில் விலங்கு போட்டு ஒரு கேலி சித்திரம் போட்டு அது ஒரு பிரச்சனையாக்கி விட்டு அதை உடனே தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு கேட்டால் அவர்களுக்கு உரிமை இருக்குது கோர்ட்டுக்கு போகிறதுக்குன்னு. யார்? நம்ம பாண்டேயோட உளறல்கள் தான் நமக்கு தெரியும். பாண்டேயெல்லாம் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்கிறதே பத்திரிகையாளர்களுக்கு அவமானம். ஒரு பத்திரிகையில் ஒரு அவதூறு செய்தி வந்திருக்குன்னே இருக்கட்டும், உடனடியாக என்ன செய்வாங்க? அந்த பத்திரிகையின் மீது கேஸ் போடுவாங்க. இது மாதிரி அவதூறாக ஒரு செய்தியை போட்டிருக்காங்க, என்னன்னு விசாரிங்க அப்படின்னு கேஸ் போடுவாங்க. கேஸாக போட்டாங்கன்னா கேஸ் கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டில் வந்து வழக்கு வாதாடப்படும். வாதாடப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும். திமுகவை பற்றி இப்படி அவதூறாக ஆனந்த விகடனே போட்டுச்சு. திமுக என்ன பண்ணாங்க? உடனே அதிகாரம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரிகை மேலே அடக்குமுறையாக ஏவினாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. உடனடியாக என்ன பண்ணாங்க? கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? நஷ்ட ஈடாக 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. யாருக்கு? விகடனுக்கு. அதுதான் நேர்மையான நடைமுறை. இப்போ அண்ணாமலை தன்னை பிரபலப்படுத்துவதற்காக மோடியை அசிங்கப்படுத்தி இருக்கிறார். நமக்கு பாவம் மோடியை பார்த்தா இப்போ பரிதாபமாக தான் இருக்குது. வர வர அங்கே போய் அமெரிக்காவில் அசிங்கப்பட்டு வர்றாரு, இங்கே ஆனந்த விகடனில் அசிங்கப்படுறாரு. பத்தாவதுக்கு சொந்த கட்சிக்காரனே அசிங்கப்படுத்துகிறான். நாம் யாராச்சும் நேற்று வர மோடியை பற்றி ஏதாவது பேசணுமா? இல்லை கோபேக் மோடின்னு ஏதாவது சொன்னோமா? தேவையில்லாமல் அண்ணாமலை வந்து அப்படியே அந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஏன் கோபேக் மோடி சொல்கிறீங்க? கெட் அவுட் மோடி சொல்லி தான் பாருங்களேன்.
வெளியே போடா மோடி அப்படின்னு சொல்லி தான் பாருங்களேன் அப்படின்னாரு. தேவையா இதுதான் வாயை கொடுத்து வாங்கி கட்டுறதுன்றது போட்டு இன்னைக்கு ஃபுல்லாக ஹேஷ்டேக் போட்டு அடின்னு கிளின்னு கிழிக்கிறாங்க. மொத்த சோஷியல் பிளாட்ஃபார்மும் பத்திக்கிட்டு எரியுது கெட் அவுட் மோடின்னு. கோபேக் மோடியாவது பரவாயில்ல, கெட் அவுட் மோடின்றது இன்னும் எவ்வளோ மோசம் யோசிக்கணுமா இல்லையா? மோடி எதற்காக இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம், அறவேக்காட்டுத்தனமான ஆட்களை எல்லாம் தன்னுடைய கட்சியில் வச்சிருக்கிறாருன்றது இன்னைக்கு வரை யாருக்கும் தெரியல. அந்த ஆள் செஞ்சது ஏதாவது இருக்கா? ஆரம்பத்திலேயாவது நிறைய பேர் பாஜக தலைவர்கள்னு அங்கங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. மொத்த பேரையும் சோழியை முடிச்சு அனுப்பிச்சிட்டாப்புல அண்ணாமலை. அந்த இவர் திருப்பதி நாராயணன், ஹெச் ராஜா, எஸ்வி சேகர், காயத்ரி ரகுராம், கேடி ராகவன், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அங்கே யாருமே இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை சோழியை முடிச்சிட்டாரு. அது இவங்களெல்லாம் சோழியை முடிச்சது இல்லாமல் மோடியவே சோழியை முடிச்சிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இனி எந்த காலத்துலையாவது மோடியால் தலை நிமிர்ந்து இந்த பக்கம் வர முடியுமா? கெட் அவுட் மோடி அப்படின்னு ஒரு மாநிலத்தில் ஒரு பிரதமரை பார்த்து சொல்கிற அளவுக்கு தூண்டிவிட்ட வேலையை தான் அண்ணாமலை செய்திருக்கிறார். இதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் கருத்துக்கள் அனைத்தையும் நான் படிச்சிருவேன். 10 கமெண்ட்னாலும் படிச்சிருவேன், 500 கமெண்டா இருந்தாலும் படிச்சிருவேன், அது வேற சேனல்ல பேசுற கமெண்டா இருந்தாலும் படிச்சிருவேன். படிக்காமலாம் இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலா பதில் சொல்ல முடியாது, நேரம் கருதி. அதனால கண்டிப்பாக உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுல ஏதாவது நான் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்ததுன்னா, என்னுடைய சொல்லும் முறைகளில் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் இருந்தால், கருத்துல எல்லாம் மாற போறது இல்லை, அப்படி எதுவும் இருந்ததுனாலும் அதையும் நான் மாற்றிக்கொள்வதற்கும் வசதியாக இருக்கும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.